நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது சுவாச பயிற்சி மூலம் பிராண சக்தி பெறுவதற்கான ஒரு அத்தியாயமாக பார்க்க போகிறோம். இதில் அடுத்த ஒரு என்ன பார்க்க போகிறது, சுவாசத்தில் பிராணசக்தி பெறுவதற்கான பயிற்சியை செய்து வந்தால் பலவிதமான நோய்களையும் அதனால் நாம் குணப்படுத்தி கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் குணப்படுத்தலாம். இயற்கையாகவே ஏராளமான சக்திகள் காற்றில் பரவி இருக்கிறது. இந்த பேரண்டம் முழுவதுமே அணுக்கள் ஏராளமாக வியாபித்து இருக்கிறது. மாபெரும் சூரியனிலிருந்து மிக நுண்ணிய வரை அணுக்களால் ஆக்கப்பட்டதாகும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகள் இருக்கிறது. உலகில் அதிர்வில்லாத பொருள்கள் எதுவுமே இல்லை. அதுபோல நமது சரீரத்திலும் அண்டத்தில் உள்ளது போலவே பிண்டத்திலும் அணுக்கள் நிறைந்திருக்கின்றன. ஆகவே உடம்பில் உள்ள அணுத்துடிப்பின் தன்மையை தெரிந்து உலகில் பரவியுள்ள அணுவின் துடிப்பினுடன் அணுவின் துடிப்பின் தன்மையை தெரிந்து உலகில் பரவியுள்ள அணுவின் துடிப்புடன் இணைந்து செயல்படும் வித்தையை நமது சித்தர்களும் யோகிகளும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே யோகிகள் சரீரத்தில் உள்ள அவயங்களை தங்களது பிராண சக்தியால் அடைய முடியும். அதாவது உடலில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோளாறு ஏற்பட்டிருந்தால் அங்கே தங்களது பிராண சக்திகளை அனுப்பி அந்த கோளாறை சரி செய்ய முடியும். மனதினால் எண்ணி தங்கள் சக்திகளை நரம்பு மண்டலம் வழியாக குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி அவர்களால் முடியும். அதுபோல வெளியில் கிடக்கும் பிராண சக்திகளையும் தங்களுக்கு சாதகமாக செயல்பட வைக்கவும் அவர்களால் முடியும். சீரான சுவாச முறை என்பது ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு அதுபோல் செயல்படுவதாகும். முக்கியமான இருதயமானது துடித்து கொண்டிருக்கிறது. அதன் சப்தம் லேப்டாப் என்று கேட்கிறது. அந்த சப்தத்துக்கு ஏற்றபடி சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதாலே சீரான சுவாசம் முறை எனப்படும். இந்த இதய துடிப்பு மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுகிறது. இந்த துடிப்பை நீங்கள் உணரலாம். உங்களது நாடியில் கைகளை வைத்து பாருங்கள். அப்போது அதன் துடிப்பை நீங்கள் அங்கே உணர்வீர்கள். அப்படி நாடியின் மேல் கை வைத்து கொண்டு 1 2 3 4 5 6 என எண்ணி வரவும். இந்த துடிப்பு உங்கள் மனதில் பதியும் வரை துடிப்பதை சொன்னது போல் எண்ணி கவனித்து வரவும். இந்த துடிப்பின் அளவு நன்கு தெரிந்து கொண்டீர்களானால் அதை நீங்கள் திரும்பவும் அதன் துடிப்பை ஏற்படுத்த முடியும். அதாவது அதே அளவு துடிப்புடன். சாதாரணமாக சுவாசத்தை 6 துடிப்புக்கு ஒரு தடவை உள்ளே இழுக்கிறீர்கள். யோகிகள் சுவாச அளவு உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் ஒரே அளவாகத்தான் இருக்கும். ஆகவே நீங்களும் அதுபோலவே இந்த சுவாச பயிற்சியில் உங்கள் பல்ஸ் துடிப்புக்கு ஏற்றபடி இணைத்து மாற்றிக்கொள்ள முடியும். இதை நீங்கள் நன்கு பயிற்றுவிட்டால் பிராணசக்தி உங்களுக்குள்ளே எங்கு வேண்டுமானாலும் அனுப்ப முடியும். ஒழுங்குமுறை சுவாச பயிற்சி நம்ம அடுத்த ஒரு பயிற்சியாக நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.